வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். இப்போ ஒரு ஷாக்கிங் எபிசோட், அதாவது நமக்கு இப்போல்லாம் ஷாக்கிங் எபிசோடுங்கிறதுலாம் சாதாரணமாக மாறிடுச்சுங்கிறது வேறு விஷயம். ஆனாலும் இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீட் தேர்வில் அந்த பேப்பர் லீக் ஆகி எக்ஸாமினேஷன் மே 3 நடந்திருக்கு. மே 10 என்னவோ அந்த டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ இது இதனால் பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 20லேருந்து 23 லட்சம் மாணவர்கள். அதாவது 2.2 லட்சம் சீட்டுக்கு 22 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. ஸோ இது ஒரு யதார்த்த நிலைமை. நேற்றுக்கு ஹிந்துவில் லெட்டர்ஸ் டு எடிட்டர் ஒருத்தர் பக்கிங்ஹாம் யூகேலேருந்து எழுதியிருக்கார். அதை படிங்க. நேற்று பேப்பர், அதாவது நேற்று 14 மே, அந்த பேப்பரில் அவர் யூகேலேருந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் யூரோப்பில் எங்கே இல்லாமல் இருந்தும் நான் இந்தியாவில் படிக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ செலவு பண்ணி எழுதி கடைசியில் அது கேன்சல் ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நாங்கள்லாம் யூகேயில் இல்லைங்கிறனால நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணி எழுதினேன், ஏன்னா இந்தியாவில் எனக்கு இருக்கணுன்ட்டு. ஆனாலும் இதை கேன்சல் பண்ணி இது குளறுபடிகள் தொடர்ந்து நடக்குதுங்கிறது தெரிஞ்சுமே கடந்த 2-3 வருஷமாக தெரியும். ஆனாலும் இதை இப்படியே நடந்துகிட்ருக்கு. என்னை போன்ற மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதை கொஞ்சம் படிவீங்க எல்லோரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கேன்சலேஷன்னால் கிட்டத்தட்ட 21 லட்சம் மாணவர்களும் கொதிச்சு போய் ரோட்டுக்கு வராங்க. இது என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ஆராயல. அவங்களுக்கு தெரியாது, பாவம். உள்ள முழுக்க ஊழலும் இதுவும் தான் நடந்துகிட்டு இருக்குது. கோச்சிங் சென்டர்ஸ் மூலமாக நிறைய இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆகுதுங்கிறது, அது குறிப்பாக ராஜஸ்தானில் தான் லீக் ஆகுது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நிறைய இந்த தடவை, போன தடவை ஒரு தடவை டெஸ்டிங் நடந்து இதே மாதிரி பேப்பர் லீக்குன்னு சொன்னோன்னே ஒரு 1000-2000 பேருக்காக இப்போ எக்ஸாமை நம்ம ரத்து செய்ய முடியாது அப்படின்னு கோர்ட்டில் சொன்ன மத்திய அரசும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியும் இன்று ஏன் இதை கேன்சல் பண்ணியிருக்கிற கேள்வி நியாயமாக எழுதுறது. அவங்க சொல்கிறாங்க, அப்படி தான் சுப்ரீம் கோர்ட்டில் போன தடவை சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு அதை ஏற்றிக்கிட்டு அந்த ரீடெஸ்ட் பண்ணாமலேயே ஏற்கனவே யார் யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு மட்டும் ரீடெஸ்ட் பண்ணி அது கிரேஸ் மார்க்லாம் கொடுத்து இது பண்ணாங்கன்னு நம்ம நியூஸ் படித்தோம். இது போக இந்த மாதிரி நிறைய நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கமிட்டி போட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து. இது ஆராய்ஞ்சு இது என்ன பிரச்சனைகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு அது ரெக்கமெண்டேஷன் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. அதை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கொஞ்சம் கூட பார்க்கலைங்கிறது தெரியுது. அவ்வளோ ஷார்ப்பாக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. ஸோ இது யதார்த்தமாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. இதோட ஷாக்கிங் என்னென்னா, ராஜஸ்தானில் உள்ள மினிஸ்டர் சொல்கிறாரு, இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது 20 லட்சம் மாணவர்கள் ரோட்டில் நிற்கிறது அவருக்கு பெரிய விஷயம் இல்லைங்கிறது மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா, ஒரு பேப்பர் லீக்குங்கிறது ஏதோ சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய ராக்கெட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ராக்கெட்டில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ப்ரூவ் பண்ணி ஆனும். சிபிஐ ப்ரூவ் பண்ணுறது வராங்க. இது டூ லேட் அப்படிங்கிறது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இந்த ப்ரோப் பார்த்திங்கன்னா நேராக அது கோச்சிங் சென்டர்ஸை தான் பயன் பண்ணும். கண்டிப்பாக அது எல்லா கோச்சிங் சென்டரும் தங்களோட ரேங்கிங் நல்லா வரணுங்கிறதுக்காக எப்படியாச்சும் பைசாவை கொடுத்து எங்கிருந்தாவது அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நீட்டில் இருக்குது. இதில் யார் பாதிக்கப்படுறாங்க நல்லா பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் தான். அவங்க தான் கொஞ்சமாவது மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரும்பாடுபட்டு எல்லா கோச்சிங் சென்டர்லையும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வேறு நடக்கும்போது அது அந்த அவங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறாமல் போகுது. ஒன்று. நீ இன்னொன்று நல்லா பாருங்களேன், அவங்களெல்லாம் படிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, நீங்கள் இன்னொரு ஊர் இங்கே
சென்னையில் இருந்தாருன்னா அவங்கள போய் மகாராஷ்டிராவில் ஒரு ஊரில் போய் நீட் டெஸ்ட் எழுதுங்கிறது. அப்போ அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, அங்கே போனோடனே என்ன பிரச்சனைகள் நிறைய இருக்குது, நீங்கள் நிறைய பார்த்தோம். எப்படிலாம் அவங்களெல்லாம் செக் பண்ணாங்க அப்படிங்கிறலாம் நம்ம பார்க்குறோம். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அவமானப்படுத்தினாங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது ஒட்டுமொத்தமான ஒரு இதாக பார்க்கும்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நீட்டுங்கிறது வந்து ஒரு ஒரு வளர்ந்து விட்ட சமூகத்துக்காக அவங்க எப்படியும் எழுதிடுவாங்க, எப்படியும் பாஸ் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு பணம் இருக்குது, அதனால் அவங்கள வந்து எப்படியும் பாஸ் பண்ணிவிடுவாங்கங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது வந்து கீழ்த்தட்டு மக்கள், அதாவது கீழ்த்தட்டு மக்கள்னு ஏழைகள்னு நான் சொல்கிறது வந்து ரொம்ப இதாக ஒரு வார்த்தை, அது நல்ல வார்த்தை. அது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா தலித் சமுதாயத்திலும் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை படித்து பண்ண வேண்டியிருக்கு. நீட் வந்து கண்டிப்பாக அபாலிஷ் பண்ணணுங்கிறது தொடர்ந்து ஒரு டிமாண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு செவி சாய்க்கிறதே கிடையாது அரசாங்கம். ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு ஆதாயம் இருக்குது. ஒன்று பண ஆதாயம், ரெண்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை பின்னுக்கு தள்ளுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதனால் நீட் எக்ஸாமை நீங்கள் தொடர்ந்து அதை வந்து நம்ம வலியுறுத்துறது தான். அதை பேன் பண்ணாமல், அபாலிஷ் பண்ணாமல் நீங்கள் எந்த சொல்யூஷன் பண்ணாலும் அதுக்கு தீர்வே இருக்காது. இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் கிளியராக சொல்லியிருக்காரு, தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது வந்து இந்த டிமாண்ட் இருக்குது, அதனால் நீங்கள் அதை அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற டிமாண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போட்டிருக்காரு. அதே மாதிரி அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பினர் தான் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இதனால், நீட் எக்ஸாம்னால். அதனால் அந்த +2 மார்க்கை வச்சே நீங்கள் வந்து சீட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் இதோடு நிற்கக்கூடாது. இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் வந்து தமிழக அரசு செல்ல வேண்டும். அதை எப்படியாச்சும் அபாலிஷ் பண்ண வேண்டும், தமிழ்நாடுக்கு ஒரு விலக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம் எல்லா கட்சிகளும் அதில் ஒற்றுமையாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை தைரியமாக முன்னெடுத்து செல்லலாம். எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு பேசி மத்திய அரசுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.